பணம் எப்படி வந்துச்சுன்னு நீ கேட்க மாட்டியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? வரேன் மாமா. முத்து. கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாம். சார் கிட்ட போய் இந்த ஃபைலை காமிச்சிட்டு அவர் ஓகே பண்ண உடனே இந்த ஆர்டர் பிரிண்டிங் அனுப்பிடுங்க. அவர் இன்றைக்கு வரவில்லை மேடம். வரலையா? இல்லை. சாரோட மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணாங்க. சார் இன்னைக்கு லேட்டாக தான் வருவாராம். எப்படியும் ஒரு 10 மணிக்கு மேலாகும். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி மேடம். புதுயுகம். காயத்ரி இருக்காங்களா? யார் பேசுறது? நான் யாருங்கிறது இருக்கட்டும், காயத்ரி இருக்காங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அவங்ககிட்ட தான் பேசணும். சரி, நான் தான் காயத்ரி, சொல்லுங்க. நான் ஏகாம்பரம் பேசுறேன். ஃபார்மா ஹாஸ்பிட்டல் பத்தி புதுயுகம் பத்திரிகையில் எழுதுனது நீங்க தானே? ஆமா. நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபார்மா ஹாஸ்பிட்டல் பத்தி இன்னும் சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது போன்ல சொல்ல முடியாது. நீங்க யாரு? நான் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க. நம்பர் 16, முதல் தெரு, கிரகம்பாக்கம். ஆ. நீங்க எப்போ வரீங்க? எப்போ வரணும்? இப்போ வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஆ, வரேன். ரொம்ப நன்றி மேடம். என்ன காயத்ரி? அந்த ஃபார்மா ஹாஸ்பிட்டல் மேட்டர்ல ஆமா, அதை பத்தி மேலும் தகவல் சொல்றேன்னு ஒரு ஃபோன் கால். போக போறியா? ஆ, நிறைய வேலை இருக்கு. நீ வேணா போயிட்டு வரியா? ஐயோ, நான் போக மாட்டேன். நீயும் போகாத. ஏ? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அதான் ஏன்? இதை பார், அந்த ஹாஸ்பிட்டல் குரூப் பற்றி உனக்கு தெரியாது. ரொம்ப மோசமான குரூப். அது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நீ கண்ணா பெண்ணன் வேற எழுதியிருக்க. அங்கே இங்கே வர சொல்லி ஆட்களை வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதுக்காக பயந்துக்கிட்டு போகாம இருக்க முடியுமா? இதை பாரு காயத்ரி, மறுபடியும் சொல்கிற, அவங்கள இங்கே வர வச்சு பேசு. இப்படி பயப்படுறவங்க பத்திரிக்கை ஆஃபீஸில் பேனா பிடிக்க முடியாது. தாசில்தார் ஆஃபீஸ் வாசலில் உட்காந்துக்கிட்டு மனு தான் எழுதி கொடுக்கணும். நான் போதான் போகிறேன். நீ எம்டி வந்ததும் இந்த ஃபைலை கொடுத்து ஓகே பண்ணு. சரி, போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போகிற அட்ரஸையாவது கொடுத்துருப்போம். இதான். பார்த்துட்டியா? ம், வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், ஒரு கார் போகுது சார். என்ன சார் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன சார் பழப்பு இது? என் ரேஞ்சுக்கு நான் எங்கேயோ இருக்கணும். ஏற்கனவே இருந்தவன் ஓவரா பேசினான்னு தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். அதிகம் பேசக்கூடாது. வீட்டுக்கு 4 காசு கொண்டு போகணுமா வேண்டாமா? ஆமாம் சார். இது வேற அடிக்கடி என் உயிர் எடுக்குது. என்ன சார் யோசிக்கிறீங்க? அட போயா, ஆர்சிபி குண்டா இன்சூரன்ஸ் குண்டான்னு கேட்டு போர் அடிச்சு போச்சியா. புதுசா ஏதாவது காரணம் யோசிக்கணும். என்ன சார் புதுசா காரணம் யோசிக்கிறது? ஓவர் ஸ்பீடு. இனிமே எவன் வந்தாலும் மடக்கி ஓவர் ஸ்பீடு கேஸ் எழுது சார். எல்லா கேஸும் ஓவர் ஸ்பீடுன்னு எழுத முடியாது. இதை உங்ககிட்ட கேட்டனா டூ வாட் ஐ சே. பாரு, அங்க ஒருத்தன் 2 வீலர்ல வரான், ஓவர் ஸ்பீடுன்னு கேஸ் எழுது. சார், அவனே பெட்ரோல் இல்லாம வரான் சார். அது எனக்கு தெரியும், சொன்னது செய். போயா. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இவ்வளோ டிராஃபிக்ல ஓவர் ஸ்பீடா வரைய என்ன அர்த்தம்? அட போங்க சார், காலையில ஜோக் அடிக்காதீங்க. டேய், இறங்கி விடாங்க. ஐயா கிட்ட வா. பிளடி ஃபுல் வேமோடா. சார், நீ எனக்கு மாமனா மச்சானா ஜோக் அடிக்கிறேன். வேம வந்தேல்ல சார் கிண்டல் பண்ணாதீங்க சார். நானே கஷ்டப்பட்டு பெடல் போட்டு வரேன். நீங்க வேற எப்படி மூச்சு வாங்க பாத்தீங்களா? ஓட்ட பந்தயம் மாதிரியா? அதுல முதல்ல வேகமா வந்தவனு மூச்சு வாங்குமா, கடைசியா வந்தவனு மூச்சு வாங்குவான்?
முதல்ல வேகமாக வந்தவனுக்கு தான் சார் மூச்சு வாங்கும். உனக்கு மூச்சு வாங்குது, நீ வேகமா வந்திருக்க. கேஸ் எழுதிருக்கேன், 500 ஃபைன் எடு. கொண்டா. சார் நீங்க பெரிய ஆளுங்க சார், கபால்னு புடிச்சிட்டீங்க. அடக்கு. என்ன யோசிக்கிற? எடு 500 ரூபாய. இல்லை, உண்மையிலே நான் ஹாஸ்பிட்டலாக வந்தேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்படி ஓரமா உட்காந்து 1 மணி நேரம் யோசனை பண்ணு. நான் சொன்னது புரியும். பணத்தை கொடுக்க லேட் ஆச்சுன்னா 500 1000 ஆயிரும். 500 ரூபாயா சார்? 500ன்றது ஆனாலும் அநியாயம் சார். யோ, ரூல்ஸ் படி நீ வந்தனா உன்னை எவையா தொந்தரவு பண்ணுவான்? உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி சரி, 100 ரூபாய் எடு. சரி சரி, கிளம்பு. என்ன பாக்குற? எதுக்கு வம்பு சார்? தள்ளிட்டாவது போலாம்ல. வண்டியை தள்ளிட்டு போலாம், தப்பு இல்ல. பொண்ணை தள்ளிட்டு போனா தப்பு. கிளம்பு கிளம்பு. கடவுளே சார் நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் தான் நினைச்சேன். பெரிய புலவரா இருக்கீங்க. ஓவர் ஸ்பீடுக்கு எவ்வளவு அழகா அர்த்தம் சொல்லிட்டீங்க. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. புகழ்ந்தது போதும், அடுத்த கிராக்கிய பாரு. எஸ் சார். ஏண்டி காலங்காலமாக நீயும் முறுக்கு சுட்டுட்டு இருக்கிய, இந்த முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வந்தது தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா அம்மா முறுக்குன்னு சொன்னாங்க, அதுலேருந்து நானும் முறுக்குன்னு சொல்லிட்டு வரேன். அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு என்ன கேட்டா? ஆராய்ச்சி பண்ணணும்டி, ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு ஆண்டவன் மூளையை ஏன் கொடுத்துருக்கான், இதெல்லாம் யோசனை பண்ணடி. அது சரி, உங்ககிட்ட போய் மூளையை பற்றி பேசணும் பாரு. உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மூளையே இருந்தது, அதுல அறிவும் இருந்துச்சு. என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் எல்லாம் காணாம போச்சு. இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஏண்டா ஐஏஎஸ், உனக்காக தெரியுமா இந்த முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வந்ததுன்னு? அண்ணே, இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்குலாம் நான் ஆர்வம் காட்டுறதே கிடையாது. பாத்தியாடி, என் தம்பி எவ்வளோ நாசுக்கா நான் சில்லற பையன்னு சொல்லாம சொல்றான். ஐஏஎஸ் ஐஏஎஸ் தான். என்ன செல்வா, போகும்போது ஆரம்பிச்சது இன்னும் முடிக்கல போல இருக்கு. படிச்சுக்கிட்டே இருக்க. உட்காரு. ஏதோ வேலை இருக்குன்னு போனேன், அதுக்குள்ள வந்துட்டு. போன வேலை முடிஞ்சிடுச்சு, வந்துட்டேன். என்ன கம கமன்னு வாசனை தூக்குது? என்னக்கா ஏதோ சூடா சுட சுட சுட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. முறுக்கு சீடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செல்வா ஊருக்கு போறான்ல, கொடுத்து அனுப்பலான்னு தான். ஆனந்தா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். நீங்களா? நீங்க ஏதாவது விவகாரமான கேள்வியில கேட்பீங்க. நான் விவகாரமா கேள்வி கேட்டாலும் நீ விவகாரமா பதில் சொல்லி புத்திசாலி நீங்க நிரூபிச்சாகணும். சரி கேளுங்க. இந்த முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வந்துச்சு? சும்மா கிறுக்குத்தனமா கேள்வி கேட்காதீங்க. முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கேள்வி எல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்னங்க எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, உண்மையிலே அதுக்கு என்ன பதில்? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சமாளிக்க போறாரு பாருங்க. முட்டா போயதாண்ட அப்படி சொல்லி தப்பிப்பான். நான் முழு புத்திசாலி. பதில் தெரிஞ்சாதான் நான் கேள்வியே கேட்பேனே தவிர பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கிற ஆள் நான் இல்லை. அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிற செல்வாவும் ஐபிஎஸ் படிக்கிற ஆனந்தும் முட்டாள்னு சொல்றீங்களா? இந்த சயின்டிஸ்டுக்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் கால் தூசிக்கு சமன்லி. இத பாருங்கண்ணே, என்னை பத்தி என்ன வேணா குறை சொல்லுங்க, ஆனா என் படிப்பை பத்தி எந்த குறையும் சொல்லாதீங்க. ஐஏஎஸ் இருக்கிறதுல கஷ்டமான எக்ஸாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் இருக்கிறத படிச்சு தெரிஞ்சுப்பீங்கடா. ஆனா சயின்டிஸ்ட் அப்படி இல்லை. புதுசு புதுசா இல்லாததை கண்டுபிடிப்பான். அது மட்டும் இல்ல, அணுவை பொழந்து அணுவா ஆராய்ச்சி பண்ணி அப்படியே அரிய பல விஷயங்களை அள்ளி அள்ளி விடுவான். அதை தான் பின்னாடி நீங்க படிச்சு தெரிஞ்சுப்பீங்க. இப்ப தெரியுதா யார் பெரிய ஆளுன்னு? ஆமா, வீணா உங்க தற்பெருமையை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மேட்ருக்கு வாங்க. என்னது குவாட்ரா? மேட்ரு முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. இத பாத்தீங்களா? இதையே நீட்டமா சுட்டிருந்தாங்கன்னா இதுக்கு நீட்டம்னு பேர் வந்திருக்கும். இப்படி ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத அளவுக்கு வெறப்பா முறுக்கிக்கிட்டு இருக்கனாலதான் இதுக்கு முறுக்குன்னு பேர் வந்துச்சு. இப்ப புரியுதா?
என்னது எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? ஆராய்ச்சிக்கு முன்னாடி எதுவுமே பேச முடியாது, வாயடிச்சு போயிட்டீங்க அப்படிதானே? எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், யாரும் ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டீங்க. அட்லீஸ்ட் கையா தட்டிக்கலாம்ல. வயசுல பெரியவராச்சேன்னு பாக்குறாங்க. இல்லன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க முதுகுல தட்டுன்னு தட்டி இருப்பாங்க. அடியே முறுக்கு இன்னும் சுடுறீ, நல்லா இருக்கு. டேய் சும்மா தானே இங்க இருக்க, வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நான் சும்மா உட்காந்துருக்கேன், பேப்பர் படிச்சு ஜிகே வளர்த்துக்கிட்டு இருக்கேன்டா. பேப்பர் எல்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம், முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளு. இங்க ஏகாம்பரங்கிறது நான் தான். நீங்க? புது யுகம் பத்திரிகையில இருந்து காயத்ரி. வாங்க மேடம், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் குரூப் பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப மோசமான குரூப். அது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நீ கண்ணா பின்னன் வேற எழுதியிருக்க. அங்கே இங்கே வர சொல்லி ஆட்களை வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ப்ளீஸ் உள்ள வாங்க மேடம். வாங்கம்மா, ப்ளீஸ் உள்ள வாங்க. இங்க பாருங்க மேடம், இவ என் பொண்ணுமா. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், +2 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், MBBS என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி இவ ஒரு பெரிய டாக்டரா வருவான்னு நாங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு மேடம். தேவி, ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல என் பொண்ணு இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா மேடம்? எங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாதுமா. எப்படி? என்னாச்சு? காலேஜ்ல இருந்து வரப்ப பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஒரு வேன் வந்து மோதிருச்சு மேடம். நாங்க உடனே இவ்வளவு ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு மேடம். அம்மா, பணம் கொடுத்து வைத்தியம் பார்க்கறது எதுக்குமா? நோய் தீரத்துக்கு தானம்மா. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு என் பொண்ணோட காலை முடமாக்கிட்டாங்கம்மா. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த கணேசமூர்த்தி, உங்க பொண்ணை நீங்க முதல்ல அழைச்சிட்டு வந்திருந்தா வெறும் 20,000 ரூபாயில உங்க பொண்ணை குணப்படுத்தி நல்லபடியா நடக்க வச்சிருக்க முடியும்னு சொன்னாரு மேடம். 2 லட்சம் ரூபாய் வரையும் ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணமா. வைத்தியம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கடைசி வரையும் வைத்தியம் பார்க்காம அனுப்பிட்டாங்கம்மா. முதல்ல ஆபரேஷன் தப்பா பண்ணியிருக்காங்க மேடம். முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி தொடர்ந்து ஆபரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்களே ஒழிய என் பொண்ணை குணப்படுத்தவே இல்லை மேடம். போலீஸ்ல புகார் கொடுத்தீங்களா? கொடுத்தோம் மேடம். ஆனா அப்ப இருந்தவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர எங்களை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் தொடர்ந்து அடியாட்களை அனுப்பிச்சு இந்த புகாரை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குமே, அதை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாமே. இல்லம்மா,
இருந்த நகை வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு என் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தேன் மேடம். இப்ப கேஸ் நடத்துற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்லம்மா. நீங்க தைரியமா ஃபார்மா ஹாஸ்பிட்டலை பத்தி எழுதுனதுனால தான் எனக்கும் தைரியம் வந்து இதை பத்தி பத்திரிக்கையில் எழுதுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இது பாருங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். சாயந்தரம் எங்கள் ஃபோட்டோகிராஃபர் வருவார், உங்கள் பொண்ணு ஃபோட்டோ எடுப்பார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிம்மா. உன் பேர் என்னம்மா? அருணா தேவி. அருணா, கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். நான் கிளம்பி சாப்பிட்டு போங்கம்மா. அருணாக்கு நியாயம் கிடைக்கட்டும். நான் வயிறு நிறைய சாப்பிட்றேன், வரேன். வாங்கம்மா. Hey, come on, yeah. It's happening with you. Okay. Huh. Hi. Hi. Come. Okay, ma. Okay. Hey, நான் இன்னைக்கு ஒன்று வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவேயா? ஷியோர். நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துல இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். டின்னர் இன்னைக்கு உன் கூட தான். ஓகேவா? ஏய், என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. நான் அவகிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம அப்புறமா பேசலாம். ஈவினிங் தான் மீட் பண்றோம்ல, அப்ப நிறைய பேசலாம். ஓகே? பாய். என்ன விஜயா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இல்லப்பா, இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். அந்த மூகாம்பிகைலையா? ஏண்டி, நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் மூகாம்பிகை கம்ப்யூட்டர் சென்டர்ல சேர்றதுக்கு நான் என்ன முட்டாளா? சான்கோடெக்ல தான் சேர்ந்திருக்கேன். பணம் அது இதுன்னு ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன. அது எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஆமா, 19 வயசு டீனேஜ் பொண்ணு நினைச்சா முடியாததுண்டா என்ன? யாரு நீயா பேசுற? ரொம்ப தேறிட்ட நீ. சிச்சி, தப்பா எல்லாம் நினைக்காத. என் மாமா தான் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. சரி, கிளாஸ்ல எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரேயா, நீ சொன்ன மாதிரியே எல்லாமே ஹை கிளாஸா இருக்கு. நான் சென்னையில இருக்கேனா சிங்கப்பூர்ல இருக்கேன்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. அப்புறம் அங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. எப்படியோ தட்டு தடுமாறி சமாளிச்சிட்டேன். நான் அத கேக்கலடி, உனக்கு வரவேற்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். என்னடி? பெருசா ஒண்ணும் இல்லடி. போனேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். அதானே நினைச்சேன். நீ இப்படி போனா உனக்கு வரவேற்பு வேற எப்படி இருக்கும்? என்னடி, நான் என்னமோ 8 முழ புடவையை இழுத்து போத்திட்டு போன மாதிரி சொல்ற? புடவை கட்டிட்டு போனாலாவது பசங்க அங்கங்கன்னு பார்த்து ஏதோ கொஞ்சமாவது ரசிப்பாங்க. இந்த சுடிதார் இருக்கே, சுருக்கமா சொல்ல போனா பசங்க வெறுக்கிற ஒரே ட்ரெஸ் இதுதான்டி. விஜயா, ஆள் பாதி ஆடை பாதின்னு கேள்விப்பட்டதே இல்லையா? கோயிலுக்கு போனா புடவை கட்டிட்டு போலாம், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனா சுடிதார் அது இதுன்னு போட்டுட்டு போலாம். இந்த மாதிரி ஹை கிளாஸ் கம்ப்யூட்டர் சென்டர் போகும்போது அல்ட்ரா மாடலா போனா தானே கொஞ்சமாவது மதிப்பாங்க. ஒரு பனியன் ஸ்லீவ்லெஸ்னு போட்டா பெட்டரா இருக்கும். இங்க பாரு, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டாதான் பசங்க கொஞ்சமாவது சோஷியலா பழகுவாங்கப்பா. இந்த மாதிரி தலையை அழுத்தி சீவி என்ன வலிற முகத்தோட போனேன்னா ஏதோ உங்க அப்பா அருவாக்காரன்னு நினைச்சு பேச வரவன் கூட பேசாம போயிடுவான். என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த மாதிரி அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாம் எங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே. இதுதான் உன் பிரச்சனையா? அதுக்கு 1000 வழி இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? இங்க வா சொல்றேன். குட் மார்னிங் சார். ஓகே சார். வணக்கம் மேடம். என்ன காயத்ரி, நல்லபடியா திரும்பி வந்துட்டியா? தேங்க் காட். என்னடி கடவுளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? ஆமா, நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். சுத்த பயந்தாங்கோலியா இருக்க.
போன இடத்துல ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது. நாளைக்கு இஷ்யூ பாரு எவ்வளவு பரபரப்பா இருக்க போகுதுன்னு. ஆமா, இவளால தான் பத்திரிக்கையே நடக்கிற மாதிரி ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறா. ஏய் ஆனந்தா ப்ளீஸ்டா, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும்டா. அதுக்காவது விடுவியா இல்லை பேசிக்கிட்டே இருப்பியா? ஏய் என்ன ஐஏஎஸ் படிக்கிறங்கிற பாத்ரூம் போறதுக்கு என்ன கேட்டு போற? போடா போயிட்டு வா. தப்புச்சண்டா. என்ன மாமா, ஆ, என்ன நீ ஏதோ முறுக்கு சுட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு? முறுக்கு சுடலாம் தப்பு இல்லை, ஆனா அடுத்தவங்க பொருளை தான் சொல்லக்கூடாது. அத பத்தி நீ பேசலையா? செல்வா ஊருக்கு போறால, அதான் சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். விஜயா நீயே எடுத்துக்க. சரி. ஆனந்தனுக்கு கொடு. இந்தானே நீ சாப்பிடு. கொடு. அவர் ஏற்கனவே டேஸ்ட் பாக்குறேன்னு ஒரு டசன் முறுக்க உள்ள தள்ளி இருக்கிறாரு. நீ ஆனந்தனுக்கு கொடு. அனைவரும் கைகள் கொழு கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே இனி இந்த பூமியின் சரித்திரம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு, எழுந்திடு ஒன்றாய், புது யுகம் ஒன்றை